நான் சொல்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாத்துங்க. இப்ப நீங்க ஒரு கோட்டையில இருக்கிறீங்க. அந்த கோட்டையில பாத்தீங்கன்னா மொத்தம் 100 போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து எதிரி நாடு அரசன் வந்து உங்களோட கோட்டையை தாக்க வரான். அவங்கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் 1,50,000 படை வீரர்கள் இருக்கிறாங்க. இப்போ உங்களால உங்க கோட்டைய வெறும் அந்த 100 போர் வீரர்களை வச்சு பாதுகாத்துக்க முடியுமா? ஆனா சைனா சேர்ந்த ஒரு எம்பரர் பாத்தீங்கன்னா தி எம்டி ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவரோட கோட்டையை அவரு பாதுகாத்து இருந்திருக்காரு. அது எப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போற முன்னாடி யாரெல்லாம் இந்த தமிழ் காஸ்மோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க. தி எம்டி ஃபோர்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வெற்று கோட்டை வியூகம். இந்த வியூகத்துல பாத்தீங்கன்னா அந்த அரசர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கோட்டையோட கதவு 2 கதவு திறந்து வச்சுட்டு அதுக்கு இருக்கிற காவலுக்கு இருக்கிற காவலர்களும் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கேஷுவலா நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அதே சமயம் உள்ள வந்து ஒரு போர் வீரர்களும் இல்ல. இத வந்து தாக்க வர அரசன் வந்து பாத்துட்டு என்ன நினைப்பானா, என்ன கதவும் திறந்திருக்குது, பாதுகாவலர்களும் ரொம்ப சகஜமா நின்றுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அந்த அரசன் யோசிப்பான். ஒருவேளை இது நமக்காக வைக்கப்பட்ட ஒரு பொறியா இருக்குமோ, அவங்க விரிச்ச வலையில நம்ம விழக்கூடாதுன்னு அந்த எதிரி நாட்டு அரசன் வந்து யோசிப்பான். ஏன்னா கதவு திறந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் அட்டாக் பண்ணி அங்கிருந்து யாராவது ஒளிஞ்சிருந்து வந்து அட்டாக் பண்ணி இல்ல அங்க இருக்க ட்ராப்ல மாட்டி நம்ம படைகள்லாம் போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அரசன் வந்து பயப்படுவான். அப்படி பயந்துட்டு அவனா பின்வாங்கணும். அதுக்குதான் இந்த எம்டி ஃபோர் ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம். இதுதான் கான்செப்டா டீட்டெயிலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஏமாத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். எதிரி நாட்டு அரசன் வந்து இது முதல்ல நம்பணும், இது ஒரு ட்ராப்பா இருக்கணும்னு நம்பணும். அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா அந்த கோட்டையோட வாசல் இருக்கிற அந்த 2 காவலர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா கதவை திறந்து போட்டு என்னதான் 1,50,000 படை வீரர்கள் வந்தாலும் பயப்படாம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பாக்குறத பார்த்துட்டு கோட்டைக்குள்ளேயே ஒருத்தரும்ல நம்ம இப்படி ஒரு போர் தொடுத்துட்டு வரோம், நம்ம நம்ம பார்த்து பயந்து அந்த காவலர்கள் வந்து கதவே மூடாம அவங்க நம்மளை பார்த்து பயப்படவும் இல்லாம அவங்க மட்டும் கேஷுவலா இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த கோட்டைக்குள்ள ஒருத்தருமே இல்ல. அதை பார்த்து கண்டிப்பா அந்த அரசன் வந்து உள்ள ஏதோ ட்ராப் இருக்குன்னு நம்பணும். இது பாத்தீங்கன்னா அந்த எதிரி நாட்டு அரசனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சவால் விடுற மாதிரி, கதவு திறந்து இருக்குது, நீ வேணும்னா வந்து உள்ள வந்து எங்களை போர் தொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கணும். அதை பார்த்து அந்த எதிரி நாட்டு அரசன் வந்து புரிஞ்சுக்கணும், இவங்க வந்து நம்ம வந்து ட்ராப் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து பிசிக்கலாஜிக்கலா அதாவது மன ரீதியா வந்து அவரை நம்ப வைக்கணும். அவர் இத்தனைக்கு பத்தின ஒரு ட்ராப் பார்த்திருக்க மாட்டாரு, ஒரு போர் வீரர் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்திருக்க மாட்டாரு, எதுவுமே பார்த்திருக்க மாட்டாங்க. கேஷுவலா இருப்பாங்க 2 கதவு பக்கத்துல இருக்கிற காவலர்கள். அவங்கள பார்த்தே இவர் வந்து இந்த அளவுக்கு அவர் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒருவேளை ஒளிஞ்சிருப்பாங்களோ, ஒளிஞ்சிருந்து நம்ம அட்டாக் பண்ணுவாங்களோ, இல்ல வேற வெளியிருந்து ட்ராப் வருமோ, இல்ல வேற எங்க இருந்தாவது வந்து அட்டாக் பண்ணுவாங்க, ஏதாவது அவர் யோசிச்சு அவருக்குள்ளேயே அவர் ஒரு கணக்கு போட்டு அவர் அட்டாக் பண்றதுக்கு யோசிச்சு பயந்துட்டு கடைசியில அவரை பின்வாங்கணும். இதுக்குதான் இந்த எம்டி ஃபோர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ஒரு பேர் பெற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம இது பல இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அரசர்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்துருக்குது. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப பெஸ்ட்னு தெரியுது. எல்லா டைமும் நம்ம போய் போர்ல போய் சண்டை போட்டுதான் ஜெயிக்கணுங்கிறதுல இல்ல, நம்ம கோட்டையை பாதுகாத்துக்க சண்டை போட்டுதான் பாதுகாத்துங்கிற அவசியமும் இல்லை. நம்ம சிம்பிளா இந்த மாதிரி சைக்காலஜிக்கலான ஒரு கேம் விளையாடி அந்த அரசனை ஈஸியா ஜெயிக்கலாம். ஆனா இது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. சில டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதனால சில எம்பரர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இடம் பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.